ஓம் சாந்தி. நாம் ஒரே ஒரு தந்தையை நினைவு செய்வதன் மூலம் அதிக அன்பானவராக இருக்கும் ஆத்மா நாம் சதா லேசாகவும் ஒளியாகவும் இருக்கும் ஆத்மா. நாம் பார்வையையும் மனோபாவத்தையும் ஆத்ம உணர்வுடையதாக வைத்திருக்கும் ஆத்மா. நாம் ஒரே ஒரு தந்தையின் வழிகாட்டல்களை தொடர்ந்து பின்பற்றும் போது தந்தையே நமக்கு பொறுப்பாகின்றார். தந்தையின் வழிகாட்டல் நடந்தும் உலாவித் திரியும் போதும் என்னை நினைவு செய்யுங்கள் என்பதாகும். நாம் முட்களை மலர்களாக மாற்றுகின்ற மிக சிறந்த சேவையை செய்கின்றோம். நாம் யாருக்கும் துன்பம் விளைவிக்காமல் இருக்கின்றோம். நாம் ஒவ்வொருவரும் நமக்குரிய முறையில் புரிந்து கொள்கின்றோம். சிவத்தந்தை பிரம்மாவின் மூலம் நமக்கு வழிகாட்டல்களை கொடுக்கின்றார். இப்போது கடவுளின் வழிகாட்டல்களை நாம் பின்பற்றுவதால் நம்முடைய படகு அக்கறை செல்லும் என்ற நம்பிக்கையோடு இருக்கின்றோம். நாம் தந்தையினுடைய வழிப்படி மட்டுமே செல்கின்றோம். இந்த படிப்பு சுலபமானதாகும். மற்றபடி நினைவில்தான் உழைப்பிருக்கின்றது. தந்தை ஒவ்வொருவருடைய நடத்தையையும் பார்க்கின்றார். நாம் தந்தையை நினைவு செய்வதால் மிகவும் அன்பானவர்களாக இருக்கின்றோம். தந்தைதான் உயர்ந்த அதிகாரமுடையவர். பிறகு பிரஜாபிதா பிரம்மாவும் உயர்ந்த அதிகாரமுடையவராக ஆகின்றார். நாம் ஈஸ்வரனின் வழிப்படி செல்கின்றோம். நாம் ஈஸ்வரனிடம் படிக்கின்றோம். நாம் தந்தையின் நினைவில் மிகுந்த குஷியில் மலர்ந்திருக்கின்றோம். முன்னால் நமக்கு குறிக்கோள் இருக்கின்றது. நாம் இந்த லட்சுமி நாராயணனைப் போல ஆகிக் கொண்டிருக்கின்றோம். நடக்கும் போதும் சுற்றும் போதும் தந்தையின் நினைவில் இருப்பதால் பாவங்களின் சுமை இறங்கிவிடுகின்றது. நம்மை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்கின்றோம். பகவான் எல்லையற்ற தந்தையாக இருக்கின்றார். தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவராக இருக்கின்றார். இப்போது தோட்டக்காரரான தந்தை மலர்களின் தோட்டத்தை உருவாக்குகின்றார். முட்களை மலர்களாக மாற்றிக்கொண்டிருக்கின்றார். நாம் முட்களை மலர்களாக்கும் நல்ல சேவை செய்வதால்
நல்ல குணங்கள் மிக்க குழந்தையாக ஆகின்றோம். ஒரு வினாடியில் நாம் சொர்க்கவாசியாக ஆகின்றோம். ஒரு வினாடியில் நாம் ஜீவன் முக்தியை அடைகின்றோம். தந்தையின் மூலம்தான் அனைவருக்கும் முக்தி, ஜீவன் முக்தி கிடைக்கின்றது. சத்கதியை வழங்கும் வள்ளல் ஒரு சத்குருவை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது. நாடகத்தின் விளையாட்டு எவ்வளவு அதிசயமாக இருக்கின்றது. இங்கே மூல விஷயமே நினைவு மற்றும் சிருஷ்டியின் ஆதி, மத்தியமம், அந்திமத்தை புரிந்து கொள்வதாகும். நாம் சக்கரத்தை புரிந்து கொண்டு சக்கரவர்த்தி ராஜாவாக ஆகின்றோம். நமக்கு தந்தையின் மீதும் அன்பு உள்ளது, வீட்டின் மீதும் அன்பு இருக்கின்றது. நமக்கு இப்பொழுது ஞானம் கிடைத்திருக்கிறது. இந்த படிப்பின் மூலம் நமக்கு எவ்வளவு வருமானம் கிடைக்கிறது. ஆகவே நமக்கு உள்ளுக்குள் ஞானத்தின் குஷி இருக்கின்றது. ஆனால் நாம் முற்றிலும் சாதாரணமானவர்களாக இருக்கின்றோம். தந்தை நமக்கு முக்தி, ஜீவன் முக்தியின் ஆஸ்தி கொடுப்பதற்காக வந்திருக்கின்றார். ராஜயோகம் கற்பிப்பதற்காக வந்திருக்கின்றார். ஆகவே நாம் ஸ்ரீமத் படி நடக்கின்றோம். பகவான் சாதாரண உடலில் வருகின்றார். நாம் பேசுவது போன்றுதான் பேசுகின்றார். அப்படியேதான் நடந்து கொள்கின்றார். செயலும் சாதாரணமாகத்தான் இருக்கின்றது. ஆனால் ஸ்திதி உயர்வாக இருக்கின்றது. அதே போன்று நம்முடைய ஸ்திதியையும் சதா உயர்வாக வைத்துக் கொள்கின்றோம். டபுள் லைட் ஆகி உயர்ந்த ஸ்திதியில் நிலைத்திருந்து எந்த ஒரு சாதாரண காரியத்தையும் செய்கின்றோம். நான் சிரேஷ்ட செயல் செய்வதற்காக வந்திருக்கின்றேன், அவதரித்திருக்கின்றேன், அவதாரம் எடுத்திருக்கின்றேன் என்ற இந்த நினைவு நமக்கு சதா இருக்கின்றது. அதனால் சாதாரண செயல் அலௌகீக செயலாக மாறிவிடுகின்றது. நாம் ஒரு தந்தையின் நினைவின் மூலம் மிகவும் அன்பானவர்களாக ஆகின்றோம். நடக்கும் போதும் சுற்றும் போதும் கர்மம் செய்து கொண்டே நினைவில் இருப்பதற்கான பயிற்சியை செய்கின்றோம். தந்தையின் நினைவு மற்றும் குஷியில் முகம் மலர்ந்திருக்கின்றோம். ஒவ்வொரு அடியிலும் ஈஸ்வரிய வழிப்படி நடந்து ஒவ்வொரு காரியத்தையும் நாம் செய்கின்றோம். சாதாரண செயல்கள் செய்தாலும் உயர்ந்த ஸ்திதியில் நிலைத்திருக்கக்கூடிய சதா
டபுள் லைட் ஆத்மா நாம். ஆன்மீக திருஷ்டி விருத்திக்கான பயிற்சி செய்து தூய்மையை எளிதாக தாரணை செய்யும் ஆத்மா நாம். நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.